கோமதி வீட்டுக்கு திரும்ப வந்துடுவாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும் பாண்டியன் ஏன் சொல்லாமல் போனேன்னு சண்டை போடுவார். கோமதி என்ன சொல்வாங்கன்னா, கதிரும் ராஜியும் பார்க்குக்கு போயிருந்தாங்க, அரசியும் வேலையாக இருந்தாங்க, அம்மாவும் வேலையாக இருந்தாங்க, என் கூட பேசாத நீங்கள் மட்டும்தான் உட்காந்துருந்தீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போக சொல்கிறீங்களா? என்னை எதுக்குங்க தேடுறீங்க? என் கூட தான் பேசலைல, பின்ன ஏன் என்னை தேடுறீங்க? எல்லாமே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தானே போனேன், அதுக்கப்புறமும் என்னை தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்படியே மாற்றி மாற்றி பாண்டியனும் கோமதியும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோமதியோட அம்மாவும் பேசாமல் இருங்க ரெண்டு பேரும், மாப்பிள்ள நீங்கள் நிறுத்துங்க, கோமதி நீ கொஞ்சம் அமைதியா இரு, அதுதான் வந்துட்டாள்ல மாப்பிள்ள, அப்புறம் சந்தோஷப்படாம ஏன் சண்டை போடுறீங்க? பாண்டியன் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவாரு, அதை சொல்ல விட மாட்டாங்க காந்திமதி அம்மா. நீங்க இருங்க மாப்பிள்ள. அப்படியே செந்திலும் மீனா கிட்ட கேட்பாரு, நீ அம்மா கூட ஸ்ரீரங்கம் போகிறன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே மீனா, ஏன் மீனா சொல்லலை அப்படின்னு கேட்பாரு. ஏங்க நேத்திக்கு என்ன மதம் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன், நேத்திக்கு நீங்கள் தானே இங்கே ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தீங்க, அப்போ சொன்னேனே, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட அனுப்பிச்சேனே, நீங்கள் பார்க்கலையா? இல்லையே, அம்மாச்சி காரைக்குடி போயிருக்கிறதாவில சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு காந்திமதி அம்மா, ஓ அவ ஸ்ரீரங்கம் தான் சொல்லியிருப்பா, என் காதில் காரைக்குடின்னு விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் பாண்டியன், அடுத்த டிராமாவா? ஏற்கனவே ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமுக்கணி மாதிரி இவ்வளோ நாளும் எவ்வளோ விஷயம் நடந்தது நீ சொல்லவே இல்லை, இது அடுத்த டிராமாவா? இது என்ன வீடா வேற எதுவுமா? தினம் ஒரு டிராமா போட்டுக்கிட்டு அலையிற. ஒரு நாள் சோழி போச்சு, கடை வியாபாரம் போச்சுன்னு கத்துவார் அவர் பாட்டுக்கு. கோமதி நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. ஆமாங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க, நம்ம பிள்ளைக்கு உங்களை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தாங்க, இப்போ என்ன செய்யணுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி, எங்கள் அண்ணன் வீட்டோட கௌரவத்தையும் அந்த பிள்ளையோட வாழ்க்கையவும் யோசிச்சு நான் அந்த முடிவெடுத்தேன், அதை நீங்கள் அங்கேருந்து சொன்னால் கேட்பீங்களா? மளிகை சாமான் எது எது வேணும்னு கேட்டால் உங்கள் காதில் விழும், அதை தவிர வேற எதுவுமே உங்கள் காதில் விழாது. அதெல்லாம் விடுங்க, இந்த வீட்டில் எப்பவுமே நீங்களா ஒரு முடிவெடுக்க வேண்டியது, அந்த முடிவுக்கு நாங்களும் எல்லாருமே தலையாட்டிட்டு சரி சரின்னு கேட்டுக்கிட்டு உங்கள் பின்னாடியே வரணும், உங்களை எதிர்த்து எதுவுமே நாங்கள்லாம் பண்ணவே கூடாது, அப்படித்தானே? அதுதானே சொல்கிறீங்க, நான் கல்யாணம் பண்ணி வச்சதானே தப்புன்றீங்க. இப்படியே மாறி மாறி பேசுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.